பிரைஸ் தி லார்ட். ஜிம் என்றொரு சிறுவன் இருந்தான். அவன் தன் பெற்றோரை இழந்து விட்டபடியால் அனாதை இல்லத்திலே மிகவும் பயபக்தியோடு ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் வளர்க்கப்பட்டான். வளர்ந்து வாலிபனான போது ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்காக சென்றான். அவன் நாள்தோறும் தொழிற்சாலைக்கு போகும் வழியில் ஒரு ஆலயத்திற்குள் சென்று சரியாக 9 மணிக்கு ஆலய பீடத்தின் முன் சில வினாடிகள் நின்றுவிட்டு வேலைக்கு போவான். இதை பார்த்த கோயில் பிள்ளை சந்தேகப்பட்டு கேட்டான், தினந்தோறும் இப்படி ஆலயத்திற்கு வந்து பீடத்தின் முன் நின்றுவிட்டு போகிறாயே, அது ஏன் என்றான். அதற்கு ஜிம், ஜெபம் செய்துவிட்டு போகிறேன் என்றான். ஜெபமா? 1 நிமிடம் கூட ஆகியிருக்காது, அதற்குள்ளே என்ன ஜெபம் செய்ய முடியும் என்றான். அதற்கு ஜிம், சின்ன ஜெபம், ஆண்டவரே இதோ ஜிம் வந்திருக்கிறேன், அவ்வளவுதான் என்றான். அப்படியா என்றார் கோயில் பிள்ளை. ஜிம் ஒரு நாள் திடீரென்று ஒரு விபத்தில் அகப்பட்டு படுகாயத்துடன் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான். உயிர் காக்கும் மருத்துவ கருவிகள் மாட்டப்பட்டு அந்த அறையில் ஜிம்மும் அவனை கவனிப்பதற்காக நியமிக்கப்பட்ட நர்ஸும் இருந்தார்கள். மறுநாள் காலை சரியாக 9 மணி ஜிம் இருந்த அறையில் பயங்கரமான பிரகாசத்துடன் ஒரு ஒளி தோன்றியது. மயங்கிய நிலையில் இருந்த ஜிம்மின் காதுகளில் தெளிவான மெல்லிய ஒரு சத்தம், ஜிம், நான் இயேசு வந்திருக்கிறேன் என்று கேட்டது. அவ்வளவுதான். ஒரு வல்லமை ஜிம்மின் சரீரத்தில் பாய்ந்தது. மயங்கிய நிலையில் இருந்த ஜிம் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து, எனக்கு என்ன நடந்தது, நான் ஏன் இங்கிருக்கிறேன் என்றான். நர்ஸ் ஜிம்மிடம், ஜிம், தயவு செய்து நீங்கள் படுங்கள் என்றாள். ஆனால் ஜிம் சொன்னான், எனக்கு ஒன்றுமில்லை, இயேசு என்னோடு பேசுகிறார் என்றான். ஓடி வந்த டாக்டர்கள் ஜிம்மிடம் அவனுக்கு நடந்த விபத்தினை விவரித்தார்கள். ஜிம்மும் தன்னை இயேசு குணமாக்கியதை சாட்சியாக கூறினான். ஆம், என கருமையானவர்களே, தினமும் ஜிம் 9 மணிக்கு இயேசுவை சந்தித்தான். ஆனால் படுகாயத்துடன் படுக்கையில் இருந்த ஜிம்மை அதே 9 மணிக்கு இயேசுவே சந்திக்கும்படி வந்தார். ஆம், உங்களுக்கென்று ஒரு ஜெப வேளை உண்டா? அந்த ஜெப நேரத்தில் அனுதினமும் இயேசுவோடு பேசுகிறீர்களா? அப்போஸ்தலர் நாட்களில் 9ஆம் மணி வேளை என்பது ஜெப நேரமாயிருந்தது. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். கொர்நேலியு 9ஆம் மணி நேரத்திலே தன் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது தேவதூதன் அவனுக்கு முன்பாக வந்து நின்று, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைந்தருளப்பட்டது என கூறினான். பிரியமானவர்களே, உலக வேலைகளுக்கு நேரத்தை சரியாய் ஒதுக்கி அவைகளை செய்யும் நாம் ஜெப நேரம் என்ற ஒன்றை இன்றே ஏற்படுத்துவோம். அவ்வேளையில் இயேசுவோடு பேசுங்கள். இயேசுவும் உங்களோடு பேசுவார், அற்புதங்கள் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.